திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த சீரீஸில் கர்ம நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த கர்ம நட்சத்திரங்களுடைய 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குல்ல, 27 நட்சத்திரங்களில் 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் மூலம் போராடம் பார்த்துட்டோம். இப்போ உத்திராடம் நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ உத்திராடம் நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருந்தாலோ, அதாவது தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்துல ஒருத்தவங்க யாரோ பிறந்திருந்தாலோ, அல்லது உத்திராடம் நட்சத்திரத்துல கிரகங்கள் ஏதாவது இருந்து அதுல தசாபுத்திகள் நடந்தாலோ, அல்லது உத்திராடம் நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு அந்த ஒரு உயிர் காரகங்கள், அந்த காரக உறவுகள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கர்ம வினைகள் பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தவங்களுக்கோ, இந்த நான் சொன்ன மேல இருக்கிற அந்த கேட்டகரியில இருக்கிற யாராவது அந்த கர்ம வினைகளை தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இதுவரையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய இது மாதிரி சூட்சமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் பாருங்கள். ஜோதிட ஆலோசனைகள் தேவைனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ உத்திராடம் நட்சத்திரத்துடைய கர்ம வினைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க ரீதியான அரசாங்கம் அரசியல் நம்மளுடைய நாடு, அது அரசியல் அரசாங்கம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் கர்ம வினைகளை உங்களுக்கு தொடரும். முற்ஜென்மத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாலேயோ இல்லை அந்த நட்சத்திரத்துக்குன்னு உரிய ஒரு கர்ம வினைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், கர்ம வினைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த 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 முக்கியமான இந்த கர்ம வினையை அவங்க எங்கே போனால் குறையும், எங்கே போனால் தீர்த்துக்கலாம், எந்த கோயிலுக்கு போனால் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்தில் விருத்தபுரீஸ்வரர் கோவில். இந்த திருபுவனம் விருத்தபுரீஸ்வரர் கோயில்னு பாருங்க. அந்த கோயிலுக்கு உத்திராடம் நட்சத்திரம், அதாவது தனுசு ராசியில உத்திராடம் நட்சத்திரம் உதயமாகிற அந்த டைம்ல இருந்து போய் வழிபாடு பண்ணி அங்கே என்ன விஷயங்கள் இருக்கோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகமோ, ஆராதனைகளோ, அன்னதானம் மறக்காம செஞ்சு ஒருத்தர் 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த இறைவனை மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா, இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த இந்த கர்ம வினைகளுடைய தாக்கம் நிச்சயமா குறையும். இது போல நிறைய ஜோதிட தகவல் தெரிஞ்சுக்கிறது தொடர்ச்சி அடைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.